ஏடிஎம் சேவை கட்டண உயர்வுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். மத்திய அரசின் செயல் டிஜிட்டல் மயமாக்குவதற்கு பதிலாக நிர்வாக ரீதியாக பணம் பறிக்கும் நடவடிக்கை என்று கருத்து. கூட்டணி குறித்து அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கூறுவதில் யார் சொல்வது பொய், விரைவில் தெரியும் என்று அமைச்சர் ரகுபதி பேட்டி. அதே நேரத்தில் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் சொல்றாரு. இந்த கருத்தை எப்படி பாருங்க? அதாவது இதுல யார் பொய் சொல்றாங்கன்னு விரைவில் தெரியும். தெலுங்கு வருட பிறப்பான உகாதி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். கோயில்களில் சிறப்பு பூஜை செய்து மக்கள் வழிபாடு. தெலுங்கு மற்றும் கன்னடம் மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உகாதி திருநாள் வாழ்த்துக்கள். தொகுதி மறுசீரமைப்பு, இந்தி திணிப்புக்கு எதிராக தென் மாநிலங்கள் இணைந்து செயல்பட வேண்டுகோள். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. 750 காளைகளுடன் மல்லுக்கட்டும் 400 மாடுபிடி வீரர்கள். கள்ளக்குறிச்சியில் தீபாவளி சீட்டு மற்றும் ஏல சீட்டு நடத்தி 2 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. பாஜக முன்னாள் நிர்வாகிகளான கணவன் மனைவி கைது. இந்தியா பிரேசில் ஜெலன்ஸ் மோதும் கால்பந்து போட்டிக்காக தயார் நிலையில் சென்னை நேரு விளையாட்டு அரங்கம். அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் சென்ட்ரல் அருகே போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என அறிவிப்பு. கோவை குனியமுத்தூரில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. காசாவில் பாதிப்பில் இருந்து மீள தஞ்சாவூரில் இஸ்லாமியர்கள் ரமலான் தொழுகை. தென் மாநிலங்களில் 4வது நாளாக நீடிக்கிறது எல்பிஜி டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம். 4000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்படாமல் ஆங்காங்கே நிறுத்தம். மேல்மடையனூர் அங்காளம்மன் கோவிலில் பங்குனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 கடந்தது. நவிடா நகரில் நேற்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். மியான்மருக்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5 விமானங்கள் சென்றுள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல். நாக்பூரில் நடக்கும் RSS நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. பாஜக RSS இடையே மீண்டும் சுமூக உறவை ஏற்படுத்தும் முயற்சி. அமேசானில் ஆண்ட்ராய்டு போன் ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தவருக்கு கிடைத்த அதிர்ச்சி. 32,000 ரூபாய் மொபைலுக்கு பதிலாக பாத்திரம் தேய்க்கும் சோப்பு கட்டிகள் வந்து சேர்ந்ததால் ஏமாற்றம். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் இருந்து தமிழக வீரர் சரத்கமல் ஓய்வு. கடைசி போட்டியில் தோல்வியுடன் வெளியேறினார். சென்னை பத்திரிகையாளர் சங்கம் நடத்திய மாபெரும் கிரிக்கெட் போட்டி. 52 அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் இறுதிப் போட்டியில் சத்தியம் அணியை வீழ்த்தி எம்நாடு அபார வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.